நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் நிறைய பேருக்கு சொல்லணும். நிறைய பேர்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்கேன். நான் எல்லாரும் ஏதோ ஒரு வித காரணம் அவங்களுக்கு தேவைப்படும். இந்த படம் பண்ண வேணாம் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு. அதுக்கு ஒரு காரணம் நடிகன் வேறு யாராவது வச்சு பண்ணலான்னா அதுக்கும் தயார் தான். நடிகனை வச்சு யாராச்சும் பண்ணலாம், நான் தான் நடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணம் தேடிட்டே இருப்பாங்க. பட் போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் அந்த டைட்டில் முடிவு பண்ணல அதுக்கு முன்னாடி. பட் கதையை சொன்னேன். அந்த கதையை நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொன்னேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கரண்ட்டில் இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொன்ன கதை. அவங்க எல்லாரும் ஓகேங்க அப்படிங்க நல்லா இருக்குங்க, பட் வேறு ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் எங்கள் ப்ரொடியூசர் நான் அவரை சந்திக்கும் முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு பெரியவர் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். பட் அவர்கிட்ட பழகும்போது தான் தெரியுது எல்லாரை விட ரொம்ப ரொம்ப யங்கான ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்னமும் அவர் சந்தோஷமா இருக்காரு. கடவுள் இன்னமும் அவர் இதுக்கு மேலேயும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் கேட்ட உடனே இது பண்ணலாங்க, நடிகை, அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படாதீங்க, வாங்க நம்மளே போயிடலாம், எந்த ஒரு விஷயமும் சொல்லலை, வாங்க போகலாம் ஷூட்டிங் போகலாம் அப்படின்னாரு. ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டாலே 1000 தடவை யோசிப்பாங்க. எந்த நம்பிக்கையில் என்ன நம்பினாரோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை நான் அதான் எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னப்பா ஒவ்வொரு தடவையும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா, இல்லைம்மா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, படம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. நான் கும்பிட்ட சாமியெல்லாம் கைவிடலை அப்படின்னாங்க. முதல் சாமியை நான் ப்ரொடியூசர் KRK சார் பார்க்குறேன். நான் அதுக்கடுத்த சாமி அப்படின்னா சடனாக ஏதாவது கடவுள் நேரடியாக வர்றதில்ல, ஏதாவது ஒரு தேவதூதர்கள் மூலமாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தேவதூதர் தான் ரங்கநாதன் சார். திடீர்னு ஒரு நாள் சடனாக ஒரு இடத்துல பார்த்தேன். என்னங்க ஒரு 6 மாதமாக கூப்பிட்டுட்டு இருந்தேன், அவருக்கான வேலைகள் வர முடியல. சடனாக ஒரு நாள் பார்த்தாரு. ஒரு மதியம் ஒரு 1 மணிக்கு என்னோட இந்த படத்தோட கிளிப்பிங்ஸும் ட்ரெய்லரையும் போட்டு காட்டினேன். அன்றைக்கி ஈவினிங்கே கொண்டு போயிட்டு ஆடியோவை கமிட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த நாள் படத்தை பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் அந்த தேவதூதன் ரங்கநாதன் சார். நான் அவரையும் ஒரு சாமியாக தான் பார்க்குறேன். அந்த படத்தை முழுசாக வாங்கி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்ச சாமிகள் இதயத் நிரஞ்சன். நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நிச்சயமாக உங்களை அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு தருணத்துலையும் ஏதோ ஒரு சாமி என்னை வழி நடத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி உட்காந்துருக்க எல்லாமே எனக்கு ஒரு சாமி தான். அதே மாதிரி படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் அவ்வளோ சீனியர். நான் நடித்து டைரக்ட் பண்ணுறேன். எங்கள் டைரக்டர் நடிக்கும்போது நான் கூட இருந்திருக்கேன். நான் தான் மற்ற விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் கட் சொல்கிறது எல்லாம் கூட இருப்பேன். பட் ஒரு நடிகனாக நடித்து டைரக்ட் பண்ணும்போது எவ்வளோ பெரிய சிரமங்கள் இருக்குன்றது எனக்கு அது நல்லா தெரியும். அதில் ஒரு சின்ன பயம் வந்தது, நம்மளால் அந்த ஸ்பாட்டை ஹேண்டில் பண்ண முடியுமா, அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் வேணும். அதுக்கு யாருன்னா சரியான சாய்ஸ் அது கேமராமேன் பன்னீர் சார் தான். ஒரு புது டைரக்டருக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கேமராமேன். அப்புறம் என்னோட மியூசிக் டைரக்டர் கண்ணன் சார். சில நேரங்களில் நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, நிறைய திறமைசாலிகள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒதுங்கியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணன் சார் அப்படி தான். நமக்கு என்ன வேணும் அப்படின்றத சொன்னாவே போதுங்க. எனக்கு அப்படி தான் அந்த சாங்ஸ்லாம் கொடுத்தாரு சார். ஒரு 10 ராஜா சார் சாங் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தா போதும், அதுலேருந்து வேற ஒன்று கொடுப்பார் அவர். உங்கள் இந்த டியூன் போதுமா, இந்த டியூன் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு. பிஜிஎம்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஜிஎம் கொடுப்பார். ஸோ அவர் கண்ணன் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். அதே மாதிரி எடிட்டர் எவ்வளோ நேரத்துக்கு போய் தட்டியல் பண்ண வாங்கினா இது பண்ணலான்னா ஓகே வாங்க உட்காரும் அப்படிம்பார். அதே மாதிரி காஸ்டியூமர் சாய் சார், மேக்கப் சசி, ஆர்ட் டைரக்டர் மோகன் சார். எனக்கு மோகன் சார்லாம் ஆர்ட் டைரக்டர் ஒரு இப்போது பூலோகம் ஏதோ படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சின்ன படத்துக்கு அவ்வளோ கிராண்டியர் காட்டுறது மோகன் சார். அதுக்கு என் ப்ரொடியூசர் மிகப்பெரிய ஒரு பலம். இப்படி ஒவ்வொருத்தங்களா எனக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு மாரல் சப்போர்ட் அப்படின்றது எங்களோட டைரக்ஷன் டீம் தான். நான் அருளை கூப்பிட்டே ஆகணும். இவர் பேசிக்காக டைரக்டரு. அவருக்கு ஒரு படம் கமிட்டாக இருந்தது. நண்பா எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் நடித்து டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு முழுக்க இன்ன வரைக்கும் கூட இருக்கிற நண்பன் அருள். அதே மாதிரி கார்த்திக், இங்கே இருக்கார் கார்த்திக். ஒரு நல்ல சம்பளத்தில் நல்ல போஸ்டிங்கில் இருந்தார் ஒரு சேனலில். அவர் கார்த்திக் வாங்க அப்படின்ன உடனே பரவாயில்ல ராம்கி விடுங்க, அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன், இப்போ எனக்கு வேற ஒரு அனுபவம் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்தார். அதே மாதிரி நீலன்,
இவங்களாம் எனக்கு வந்து இப்போ இவங்க இல்லைன்னா நான் இந்த படத்தை இவ்வளோ குறுகிய காலத்தில் என்னால் எடுக்க முடியுங்க, கொஞ்சம் சிரமம்தான். சிம்பு எல்லாருமே அதே மாதிரி நடித்த ஆர்டிஸ்ட்டும் சின்ன சின்ன விஷயங்களுமே இமான் அண்ணாச்சி சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ லுலுசபா சாமிநாதன், அப்புறம் துரை, ஹாஜின்ற ஒருத்தர், எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு இந்த கதையை நான் முதல்ல சார்கிட்ட பிடிச்சிட்டு சொல்கிறதுக்கு முன்னால் எனக்கு வேற ஒரு தேவதூதர் கிடைச்சாங்க, ராஜி மேடம். அவங்களுக்கு என் மேலே எப்போவுமே ஒரு சின்ன அக்கறை உண்டு. வாங்க என்னங்க இவ்வளோ நாள் நீங்கள் வந்து வராமல் இருக்கீங்க, நான் ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரே ஒரு மீட்டிங் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சில காரணங்களால் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும்போது ப்ரொடியூசர்கிட்ட வந்து டிப்பிக்கலாக அழுதுருக்காங்க, இல்லை இந்த கதை நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னு. அவங்க வந்து நிச்சயமாக லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான இடம் அவங்களுக்கு உண்டு. ராஜி மேடம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு என்னோட ரொம்ப நன்றி. அப்புறம் இதை இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு 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 கேரக்டர்னால் ஜேபி சாரை சொல்லுவேன் நான். அவர் வந்து நான் படத்தில் சொல்லலை, நிஜ வாழ்க்கையிலே சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு பலம் தேவை. எடுத்த உடனே கேட்குறது முதல் கேள்வி யார் ஆர்டிஸ்ட்டுன்னு தான் கேட்குறாங்க. நம்ம ஒன்றும் பெரிய ஒரு வியாபார ரீதியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. அது வந்து இந்த உண்மையை நம்ம பகிரங்கமாக ஒத்துக்கித்தான் ஆகணும். ஏன்னா வேற ஒரு ப்ரொடியூசருக்கு நான் கதை சொல்லும்போது அந்த ப்ரொடியூசர் சொன்னார், உங்களை வச்சா பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. பட் இப்போ அந்த படம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், என் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது, வாங்கினவங்களுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொதுவாகவே வந்து இப்போ யாரும் கண்டென்ட்டை பார்க்குறதில்ல, அந்த முகத்தை தான் பார்க்குறாங்க, ஓகே இவங்க இருக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு தேடுதல் இருந்துச்சு, இந்த படத்துக்குள்ளே யாராவது ஒரு ப்ளஸ் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஜேபி சார் போய் பார்த்தேன். கதை சொன்னோடனே ராம்கியூ மேலே எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எத்தனை நாள் டேட் வேணும்னாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி, சார் உங்களுக்கு சம்பளம்லாம் என்னால் பெருசாக கொடுக்க முடியாது, நான் உன்னை கேட்டேனா அப்படின்னாரு. எனக்கு உனக்கு படம் கொடுக்க முடியல, நான் உன்னை வச்சு ஏதாவது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணால் சந்தோஷப்படுவேன், பட் அதை என்னால் செய்ய முடியாது, அந்த சூழலில் நான் இல்லை. பட் நான் உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். என் மூத்த பையனுக்கு நான் என்ன செய்வேனோ, என் பையனுக்கு இப்போ 23 வயசு ஆகுது, பெரிய பையனுக்கு, அதோட பெரிய இப்போ மூத்த பையன் நான் நினச்சிக்கிறேன், உனக்கு ஏதாவது ஒன்று செய்கிறேன், நீ என் மூத்த பையனாக நினச்சிக்க உனக்கு செய்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் வந்தார். அதெல்லாம் வேற ஒரு அவருக்கான இடமே வேற. பட் இந்த படத்தில் இப்போ நான் ஏன் பர்டிகுலராக அந்த சீனை நான் வந்து ஸ்க்ரீன் பண்ணேன் அப்படின்னா, படத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமே இப்போ உங்கடி நீங்களும் உங்கள் காதலும் அப்படின்னாலே வந்து பொதுவாகவே வந்து பெண்களை திட்டுறாங்க. இப்போ வழக்கமாக ட்ரெண்ட் ஆகிடுச்சு, பெண்களை திட்டுறது வந்து ஒரு வழக்கமாகிடுச்சு. சத்தியமாக இது வந்து பெண்களை திட்டுறதுக்கான அது டைட்டிலே கிடையாது. நீங்கள் அந்த சீக்வன்ஸ் பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இப்படி ஒரு நல்ல பொண்ணுங்களை அள வச்சு பார்க்குற எந்த பையனும் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறதாகட்டும், ஒரு வயசு பொண்ணு நிர்வாணமாக தான் அம்மா முறை நிற்கா கூச்சப்படுவாடா, மனசு பிடிச்ச மாதிரி ஏன் தெரியுமா நிற்கா, நம்பிக்கை, ட்ரஸ்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது நான் எப்படி பெண்களை திட்டுற மாதிரியான ஒரு படத்தை நான் எடுக்க முடியும்? அதே மாதிரி சமைச்சு வச்சுட்டு ஏன் சாப்பிடும்போது பக்கத்தில் உட்கார தெரியுமா, நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை பாராட்ட மாட்டேன்ற ஏக்கம். இது எத்தனை பேர் செய்யறோம்? லைஃப் வெரி சிம்பிள், நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோன்றாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஒரே ஒரு பெரிய சிக்கலான விஷயமே என்னென்னா, ஒரு பெண்களோட பலமும் பலவீனமும் வந்து ஆண்களை நம்புறது தான். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு காப்பாற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இப்போ இருக்கிற சமூக வலைத்தளங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறோம். ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்புறா, அந்த நம்பிக்கை வந்து எந்த விதத்துலையுமே காப்பாற்றப்படுறதில்ல. அப்புறம் ஏன் திரும்ப அந்த பையனை போய் நம்புறேன்? நீ ஒரு பொண்ணு லவ் ஃபெயிலியர் ஆயிடுறா, திரும்ப போயிட்டு அவன் லவ் ஃபெயிலியர் ஆனவொடனே அந்த பையன் விட்டுட்டான் அப்படின்னு ஆறுதல் தேடுறதுக்கு இன்னொரு பையன்கிட்ட தான் போய் அந்த அவளோட விஷயத்தை ஷேர் பண்ணுறா. அப்பா கிட்டே அம்மா கிட்டே வீட்டில் இருக்கிற தம்பிக்கிட்டே சொல்கிறதுல அப்படி ஷேர் பண்ணும்போது அவளோட தேவையை அவன் பூர்த்தி பண்ணுறான். ஓகே இதுதான்டா இவர சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு திரும்ப பயன்படுத்துகிறான். திரும்ப அந்த காதல் மேலே இருக்கிற ஒரு அந்த கோபம் ஜாஸ்தி ஆகுது, திரும்ப இன்னொருத்தங்கிட்ட தான் போய் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்படி பண்ணி திரும்ப திரும்ப பண்ணும்போது அவங்களை நம்ம எப்படி பாராட்ட முடியும்? ஒரு கோபம் இருக்கும், அந்த கோபத்தில் வந்து கோபத்தை விட அக்கறை தான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சொல்லுவோம் இல்லை போங்கடி நீங்களும் உங்கள் காதலாம் அப்படின்போது கோபம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தான் இப்படி ஒரு கண்டென்ட்டில் நான் ஒரு படம் எடுத்துருக்கேன். சத்தியமாக இது வந்து பெண்களை திட்டுறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் கிடையவே கிடையாது. ஒரு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுவா, எந்த ஒரு பொண்ணும் தப்பான பையனை சூஸ் பண்ணுறது இல்லடா, நீங்கள் தப்பாக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்பா ஹீரோயின். ஸோ இந்த மாதிரி முழுக்க பெண்கள் மேலே கவனமும் அக்கறையும் தான் இந்த படமே ஒழிய, அதான் சொல்ல ஒரு தடவை தப்பு பண்ணும்போது திரும்ப பண்ணுமா எக்கேடுகிட்ட போய் தொலை அப்படின்போம். அதில் வந்து கோபத்தை விட அக்கறை தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஐயோ தான் பொண்ணு இப்படி சொல்ல கேட்க மாட்டேன்றாளே அப்படின்ற அந்த அக்கறை தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த அக்கறை தான் இந்த படத்தோட டைட்டிலே ஒழிய மற்றபடி எந்த விதத்துலையும் பெண்களை வந்து கோவப்படுத்தணுன்னோ அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணணுன்றோ நோக்கம் துளி அளவு கூட கிடையாது. ஸோ இந்த படம் ஒவ்வொரு தருணத்துலேயும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்த்துட்டே இருக்கிறதுன்றது வந்து மீடியா தான். ஸோ இந்த படம் வந்து நடித்திருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். கண்ணன் சார் என்னோட மியூசிக் டைரக்டர் வந்திருக்கார்.